வணக்கம். வேற்றுமை வேற்றுமை அப்படின்னா என்ன? இப்போ பாவை அப்படிங்கிற சிறுமி அவங்க அண்ணனை பார்த்து ஒரு உதவி கேட்குறா, ஒரு ஹெல்ப் கேட்குறா. அந்த அண்ணன் பதில் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த அண்ணன் செய்ய முடிந்த, அதாவது அவனால் செய்ய முடிந்த உதவியை இருந்தால் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அந்த சிறுமியோட பதில் என்ன இருக்கு அப்படின்னா, என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு, ஸோ கண்டிப்பாக செய்வான் அப்படிங்கிற அவரோட நம்பிக்கை. ஓகேவா? இந்த இடத்துல இந்த வெறும் அண்ணன், இங்கே அண்ணன் அப்படிங்கிற வேர்டு வரதுனால இந்த வாக்கியம் வந்து கம்ப்ளீட் ஆகாது. நீங்கள் படித்த பிறகு புரியாது. இதுவே இந்த அண்ணனுக்கு பதிலாக இந்த அண்ணா, இங்கே அண்ணனுக்கு பதிலாக அண்ணனுக்கு, அண்ணன் நாள், அப்புறம் இங்கே வந்து அண்ணன் இருக்குது, இங்கே வந்து அண்ணனுக்கு அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணி பாருங்க. இந்த வாக்கியம் வந்து நிறைய பேரும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதை தான் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரியுற மாதிரி சொல்கிறோம்ல, ஸோ அதுதான் வேற்றுமை. இப்போ இந்த இடத்துல அண்ணா, அண்ணன்டா, அண்ணனது, அண்ணனுக்கு, ஐ, ஆள், கூ, இன்னு, ஸோ இந்த மாதிரி அசைகள் வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த அசைகள் ஆட் ஆகுது இல்லை வேற்றுமையோட, ஸோ அதுக்கு பேர் வந்து வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசைகள் அப்படின்னு இதுதான் ஐ, ஆள், கூ, இன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.